இறைவா, உமக்கே முதல் மரியாதை, பிறகுதான் உமது படைப்புகளுக்கு, உமது பிள்ளைகளுக்கு வணக்கம். என் செல்வங்களே, முதல் மரியாதை நமது தந்தைக்கு, பிறகு நமக்கு. என்னத்தான் நமக்குன்னு வேற சொல்கிறீங்க? உங்களுக்கு கூடவா? ஆம், நானும் இந்த வீட்டு பிள்ளை இல்லையா? உங்கள் சகோதரன் இல்லையா? ஓகே, என்ன சொல்ல வருகிறேன் என்றால், எப்பொழுது நமக்கு வெற்றி, மாபெரும் வெற்றி கிடைக்கிறதோ, நாம் மிகவும் மகிழ்ச்சி பெற வேண்டும். அதே சமயத்திலே விசேஷமான எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். விசேஷமான எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நல்லவர்களுக்கு சாத்தான் தொந்தரவு கொடுத்து கொண்டே இருக்கும். அடிபட்ட புலி காத்திருக்கும். அடிபட்ட பாம்பு காத்து கொண்டே இருக்கும். நம்மை அட்டாக், நமக்கு தொல்லை கொடுக்க. அதனால் நாம் இனிமே தான் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும். முதுகிலே பாயுவான். நாம் எச்சரிக்கையாக இருந்தாலும் பின்புறத்திலே இருந்து நம்மை தாக்குவான். அதற்காக நாம் விழிப்புடன் இருக்க வேண்டும். சொல்லுங்களே, தீய எண்ணம் படைத்தவன் சுய நலம் கொண்டவன் மற்றவருடைய துன்பங்களை, கஷ்டங்களை பெரிதாக நினைக்காமல் சுயநலத்தோடு வாழ நினைப்பவன் அவன் ஒரு கொடியவன். அவனுக்கு ஒரு தீங்கு ஒரு இடத்தில் கிடைக்கிறது என்றால் அவன் அடிபட்ட புலியை போன்றவன், பதுங்கி இருக்கும் பூனையை போன்றவன், புலியை போன்றவன். நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். நமது தலைவர்கள் மட்டும் அது நமது தலைவருடைய பொறுப்பு மட்டும் அல்ல, நமது இந்திய நாட்டு ஒவ்வொரு குடிமக்களுடைய பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி. நமது நாட்டு தலைவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ, நமது நாட்டு பாதுகாப்புக்காக நாம் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று நமது இராணுவமும் நமது நாட்டு தலைவர்களும் சொல்லுகிறார்களோ அதை நாம் உறுதியாக கடைப்பிடிக்க வேண்டும். அவர்கள் சொல்வதை நாம் தயங்காமல் அவர்களுக்கு ஒத்துழைப்பாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. என் செல்வங்களே, நமது எதிராளிகளுக்கு ஒரு தோல்வி ஏற்பட்டால் அவன் எந்த விதத்திலேயாவது நம்மை தாக்க முயல்வான். பயந்தவன் வாழ்ந்ததில்லை, இன்றைக்கோ நாளைக்கோ வரும் சாவே. அதற்காக நாம் துணிந்திருப்போம்.
எச்சரிக்கையாக இருப்போம். அதற்காக நாம் வலிக்கட்டாயமாக நாம் மற்றவர்களை தாக்க நினைக்கக்கூடாது, நினைக்கவும் மாட்டோம். நாம் எப்போது நல்லவர்களாக இருக்கிறோமோ அப்போது தான் சைத்தானுடைய தொந்தரவு இருந்து கொண்டே இருக்கும். நமக்கு கடவுள் துணையாக இருப்பார். நாமும் கேட்க